வணக்கம். நியூடெக் கோட் ஃபார்ம் திண்டிவனம் மோழினூர்ல இருந்து. பேர்ல மட்டும் நியூ இல்லை, இன்னைக்கு நம்ம ஷெட்லயும் ஒரு நியூ அப்டேட் ஒன்று இருக்கு. வாங்க நம்ம அந்த ஷெட்ல போலாம். அப்டேட் சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம அந்த பெரிய ஷெட்ல நம்ம ஆடு எல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஷெட்டுக்கு வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு பார்ட்டிஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா முடியணும், காஸ்ட் வைஸ் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், எக்கனாமிக்கா போடுறோம் அப்படின்றதுனால நாங்க வந்து ஸ்கொயர்ஸ் போனா ரொம்ப காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி ஆகுது. அதனால வந்துட்டு நம்மளோட இதுல வந்து 10mm ராட்ஸு 8mm ராட்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கம்பிங்க தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸாக ஃபுல்லாக தடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு டோர் செட்டப் வித் லாக் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து உள் சைடு தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வெளி சைடுன்னும் போது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்த பக்கமும் வந்து ரூம்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் வந்து பிளான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படின்னும் போது நமக்கு பார்ட்டிஷனோட கேப் வந்து நமக்கு பாத்வே வந்து ஒரு 4 feet இல்லை மேக்ஸிமம் 4 feet தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதுவுமே வெளி சைடு ஓப்பன் பண்ணிட்டு இந்த டோரும் வெளி சைடு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம ஏதாவது தீனி எடுத்துட்டு போறதுக்கோ தண்ணி எடுத்துட்டு போறதுக்கும் வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்காது. அதனால வந்து உள் சைடு ஓப்பன் வச்சுட்டு உள்ள வாங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 1 inch 1.25 ஸ்கொயர் சேனல் மட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். இதுல சேனல் வர இடம் இந்த ஒரு இடம் தான். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து கிரில்ல தான் செட்டப் பண்ணியிருக்கோம். இதுல வந்து இந்த நம்ம பழைய செட்டப் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதுல வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கேப் அதிகமா இருக்கிறதுனால ஆடு வந்துட்டு தீனியை சாப்பிட்டுட்டு உள்ள போய் படுத்துக்குது. பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது, நமக்கு வந்து அது வந்து இப்போ அதுக்கு வந்து இப்போ புழுக்க போடும்போது இதுலயே விழுந்துருது. திரும்ப திரும்ப நம்ம கிளீன் பண்ணும்போது ப்ராப்பரா கிளீன் ஆகலனாலும் அதுல இருக்கிற வந்து ஜெம்ஸ் வந்து திரும்பவும் வந்துட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு அதுக்கு வந்து கழிச்சல் உண்டாக்கும். அதனால இதுக்கு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ராட்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸுமே போயிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா ராட்ஸும் வந்துட்டு அடிஷனல் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ரூம்ஸ் வந்து நம்ம 6 நம்பர் தான் இது வச்சிருந்தோம் இல்லையா, இன்னும் ஒரு 2 நம்பர் தேவைப்படுது. ரூம்ஸ் மொத்தம் 8 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet, 12 feetக்கு 8 feet, 8 feetல வந்துட்டு 2.5 feet வந்து டோர் வந்துடுது. மீதி இருக்கிற 5.5 feet வந்துட்டு இது நமக்கு வந்து இந்த ஃப்ரண்டேஜ் கிடைச்சிருது. ஆல்மோஸ்ட் 8 feetக்கு 12 feet நமக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 குட்டி நல்லாவே வளர்க்க முடியும். இந்த ஸ்பேஸ் வந்து அதுக்கு நல்லா சூட்டபிளா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் செட்டப் தான். இது எதுக்கு இவ்வளவு பார்ட்டிஷன் போது, நம்ம இப்போ தலைச்சேரி ஆடு கொடி ஆடுன்னு இல்லை, கொடி ஆடு தலைச்சேரி ஆடு எந்த ஆடுலையுமே ரகமா பிரிக்கிறது ஒண்ணு வந்து குட்டிங்க தனியா, குட்டி ஒரு 2 மாசம் இருக்கிறது நம்ம வந்து தாயோட வச்சிருப்போம். அதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சிருவோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாச குட்டியை தனியா வச்சிருப்போம். ஒரு அதுக்கப்புறம் வந்து இப்ப இது வந்து சனையா இருக்கு, இப்ப வந்து இது நம்ம வந்து அதுக்கு தனியா வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். சனையா இருக்கிற ஆடை வந்து முட்டிச்சுன்னா வந்து அதுக்கு ப்ராப்ளம் ஆகும். அந்த ரீசனால குட்டிக்கு அது சனையா இருக்கிற ஆட்டுக்கு தனி, ஒரு 6 மாச குட்டி தனி, அதுக்கப்புறமா வந்துட்டு குட்டி போட்ட ஆடுங்க தனி, அதுக்கப்புறம் ஆண் ஆடு தனி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பிரிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ பார்ட்டிஷன்ஸை யூஸ் பண்றோம். இதுதான் இன்னிய அப்டேட்டு. நான் ஃபர்தரா அப்டேட்ஸ் இருந்தேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். தேங்க்யூ.